வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமை பொறுப்பில், அதாவது குஜராத் முதலமைச்சராக அவர் 2001 பொறுப்பேற்றார். பிறகு 3 முறை, அதற்கு பிறகு பிரதமராக ஒரு 3 முறை, இப்படியாக ஒட்டுமொத்தமாக அரசினுடைய தலைமை பொறுப்பில் அவர் 8931 நாட்கள் நிறைவு செய்திருக்கிறார் என்கிற செய்தி நேற்றைக்கு வந்தது. அது வெறும் செய்தி மட்டுமல்ல, சாதனை என்று பாஜக காரர்களால் சொல்லப்படுகிறது. காரணம், தொடர்ந்து இதுபோன்று தலைமை பொறுப்பில் இருந்தவருடைய பட்டியலில் இதற்கு முன்பாக முதலிடத்தில் இருந்தவர் சிக்கிம் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் பவன்குமார் சாம்லிங். அவர் கிட்டத்தட்ட 8930 நாட்கள் தலைமை பொறுப்பில் இருந்திருக்கிறார். அவரை இவர் விஞ்சி நிற்கிறார். இந்த சாதனை என்பது ஏதோ இயல்பாக ஏற்பட்டு அல்ல, மக்கள் உட்கட்டமைப்புகளுக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள், அவருடைய சாதனைகளுக்காக என்று பல்வேறு விதமாக பாஜகவினுடைய பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த 8000 நாட்கள் எப்படி இருந்தது, மதசார்பின்மை அங்கே எப்படி இருந்தது, மாநில உரிமை தற்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பது பற்றி விரிவாக நாம் கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து சைதை சாதிக் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று மதிமுகவினுடைய தரப்பிலிருந்து திரு காரை செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், ஜூம் வாயிலாக, அவருக்கு வணக்கம். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தரப்பிலிருந்து இமயா கக்கன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வணக்கம். இன்னும் சற்று நேரத்திலே அரசியல் விமர்சகர் ஹரிஸ் முகமது இப்ராஹிம் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். முதல்ல சைதை சாதிக் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். 8931 நாட்கள் அப்படிங்கிறது சாதாரணமானது அல்ல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் நரேந்திர மோடி தலைமை பொறுப்பில் தொடர்ந்து இருந்திருக்கிறார். இல்லை, தலைமை பொறுப்பில் இருந்தார், அதனால் யாருக்கு லாபம்? நாட்டுக்கு என்ன கிடைத்தது? ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்பட்டது, மதச்சார்பினை படுகொலை செய்யப்பட்டது, சிறுபான்மையின மக்கள் கடுமையான அச்சுறுத்துக்கு ஆளானார்கள், இந்தியாவின் வெளியுறவு கொள்கை தோற்று போனது, இந்தியாவின் கடன் சுமை 4 மடங்கு அதிகரித்தது, பாராளுமன்றத்துக்கே வராத பிரதமர், இந்தியாவிலேயே ஒரு பிரதமர் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கிற பதில் சொல்லாத பிரதமர் நரேந்திர மோடி, பத்திரிகையாளரே சந்திக்காத பிரதமர் நரேந்திர மோடி, இப்போ பத்திரிகை சுதந்திரத்தை கேள்விக்குறி ஆக்கிய ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி. கேள்வி கேட்டால் நக்சலைட் என்று முத்திரை குட்டப்பட்டு சிறையில் அடைத்த காராகாரம் நடத்துகிற ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி. நீங்கள் 2002 சொன்னீங்க. கேசுபாய் பட்டேல் அவர்கள் 2002 ராஜினாமா பண்ணி இவர் வருகிறார். அப்போதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் குஜராத் கலவரம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி, அசிங்கம், அவமானம், ஜனநாயகம் உள்ள கேள்வி. எதாவது நாம் திமுக சொல்றதை விடுங்க, மாற்று கட்சிகள் எதிர்க்கிற கட்சி சொல்றதை விடுங்க, அந்த பாஜக கட்சியின் அன்றைய பிரதமர் இருந்த திரு அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னார், ராஜ தர்மத்தை நரேந்திர மோடி மீறிவிட்டார். சொல்றது கலைஞர் டிவியோ சைதை சாதிக்கோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ அல்ல, சொன்னது இந்த 8000 பேர் கிட்ட 8000 நாள் கடந்துட்டார் பெருமையாக மாரடிச்சுக்கிறாங்கல்ல, அந்த பிஜேபி இதை புரிஞ்சுக்கணும். ராஜ தர்மத்தை நரேந்திர மோடி மீறிவிட்டார். பத்திரிகையாளர் சந்திப்பில் குஜராத்தில் போயிட்டு வாஜ்பாய் பேசுகிற அந்த காட்சி இன்றைக்கி யூடியூப்பில் இருக்கிறது. முதலமைச்சரை பக்கத்தில் வைத்து கொண்டே அனைவரையும் மதித்து அனுசரித்து நடப்பதுதான் ஆட்சியாக இருக்கும், இதை நரேந்திர மோடி புரிந்து கொள்ள நினைக்கிறேன் அங்கேயே கொட்டினது அடல் பிகாரி வாஜ்பாய். ராஜ தர்மத்தை மீறிட்டார் சொன்னது அன்றைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய். நாட்டின் சட்டத்தின் ஆட்சி நடக்கணும்ட்டு மோடி முதலமைச்சர் இருந்தபோது அப்துல் கலாம் அவர்கள் குஜராத்தில் எடுத்த பேட்டி இன்னைக்கும் இருக்கிறது. அவர் உடனே குஜராத்தை பூத்துக்குளம் வச்சு வரல. 8 முறை இவர் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்து அமெரிக்காவுக்கு விசா கேட்ட போது அமெரிக்கா அவருக்கு உள்ளே வருவதை தடை விதித்தது. கொலை குற்றவாளி, கலவரம் செய்தவர், மத கலவரத்துக்கு காரணமாக இருந்தவர். அவருடைய ஆட்சியில, மோடியின் ஆட்சியில கீழே இருந்த ஒரு அமைச்சருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது வகுப்பு கலவரத்தில், மத கலவரத்தில். சட்டமன்ற உறுப்பினர் தண்டிக்கப்பட்டார்கள். அந்த அவருடைய ஆட்சியில் பணியாற்றிய ஒரு IPS அதிகாரி பகிரங்கமாக சொன்னார், இந்த கலவரத்துக்கு காரணம் முதலமைச்சர் நரேந்திர. அங்கேருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ப்ரொமோஷன், எங்கேருந்து கலவரத்தில் இருந்து போலி என்கவுண்டர். இப்போ ஷாகுபுதீன் போலி என்கவுண்டர் எப்போ நடந்தது? அமித்ஷா எப்போ தலைமறைவாக இருந்தார்? எப்போ அமித்ஷா 6 மாதம் ஜெயிலில் இருந்தார்? சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ் என்ன காரி துப்பிச்சு? அப்பொழுதெல்லாம் நரேந்திர மோடி தான் பிரதமர். இங்கு ஏதாவது சின்ன சலசலப்பு ஏற்பட்டால் யாரை நோக்கி கேள்வி எழுப்புகிறார்கள்? முதலமைச்சரை நோக்கி. முதலமைச்சர் தான் பொறுப்பு. ஒரு பிரியாணி கடையில் சின்ன சண்டை நடந்தாலும் பார்த்தீர்களா ஸ்டாலின் அவர்களும் கேட்கிறவங்க. போலி என்கவுண்டர்ல அன்றைய உள்துறை அமைச்சர், குஜராத்துடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கைது செய்யப்படுகிறார். முதலமைச்சர் நரேந்திர மோடி 6 மாதம் ஜெயிலில் இருந்தார். அது எப்படி வந்தார், ஏது வந்தாலும் அப்புறம் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு. வகுப்பு கலவரம் நரேந்திர மோடி. அமைச்சரே தண்டிக்கப்பட்டது நரேந்திர மோடி ஆட்சியில். சொந்த கட்சி பிரதமரே கண்டித்து அறிக்கை விட்டது நரேந்திர மோடி. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் அதிருப்தி தெரிவித்தது நரேந்திர மோடி. எவ்வளவு சம்பாதித்துக் கொண்டுதான் அவர் 2014 இந்தியாவுடைய பிரதமர் வருகிறார். ஜனநாயகம் பேசுகிறார். ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டது எப்படிங்க? 11 ஆண்டு காலமாக இந்தியாவின் பாராளுமன்றத்தில் இன்று வரையில் துணை சபாநாயகர் நியமிக்கப்படவே இல்லை.
இதுதான் அவள் ஜனநாயகத்தை காக்கிற லட்சணம். பத்திரிகையாளரை சந்திக்காத பிரதமர், கேவலம் இதுவரை எந்த பிரதமரும் எவ்வளவு பலவீனமான பிரதமரும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். நாடாளுமன்றத்திற்குள் பிரதமரை பெண் எம்பிகள் தாக்க வந்தார்கள். ஒரு பாஜக செய்தி தொடர்பாளர் சொல்றார், பல்லால் கடிக்க வந்தார்கள். அதற்கு பயந்து பிரதமர் ஓடிவிட்டார் பதில் சொல்லாமல். அதுவும் இங்குதான் நடந்தது. கடன் 4 மடங்கு பெருகியது, இவரால் தான் நடந்தது. இந்தியாவில் ஒரு பதட்ட நிலையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களால் தான் நடந்தது. இவருடைய ஆட்சியில் தான் 3 ஆண்டு காலமாக மணிப்பூர் பத்தி எறிந்து கொண்டிருக்கிறது, இன்று வரை அணையவில்லை. இவருடைய ஆட்சியில் தான் மாட்டுக்கறி படுகொலை, கரியல் விஷய படுகொலை, மதமாட்ட தடை சட்டம், சிறுபான்மை மீது அச்சுறுத்தல், ஜனநாயகம் கேள்விக்குறியாக்குவது, எதிர்க்கட்சியில் ஆளுகிற மாநிலங்களில் ஆளுநரை வைத்து மிரட்டுவது, இவை அத்தனையும் இவர்கள் ஆட்சி நடக்கிறது. நாங்கள் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தும் சொன்னாங்க. இவர்கள் வந்த பிறகுதான் 2 முறை மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் மட்டுமல்ல, அடுத்தடுத்த தாக்குதலும் இவர்கள் ஆட்சியில் தான் நடந்தது. இல்ல கண்டிப்பா நீங்க இப்படி பட்டியல் போடலாங்க. ஆனா என்னன்னா, நீங்க குறைகளாக இருந்தால் மக்கள் 8931 நாட்கள் அதிகாரத்தில் எப்படி உட்கார வச்சிருப்பாங்க, இதெல்லாம் சாமானிய மக்களுக்கு தெரியாதான். அடுத்த கேள்வி நம்மளை பார்த்து கேட்பாங்க, ஹிட்லர் எவ்வளவு நாள் பொறுப்புல இருந்தார், முசோலினி எவ்வளவு நாள் பொறுப்புல இருந்தார். ஓகே, இது இல்ல விஷயம். இல்ல ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மக்கள். அங்கே ஹிட்லர் கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தது. ஹிட்லர் சொல்வதுதான் உண்மை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஹிட்லர் சொல்வதை செய்வதை உண்மை என்று பிரச்சாரம் செய்வ ஒரு கூட்டம் இருந்து. இன்னைக்கு வட இந்தியா மீடியா இருக்கிற மாதிரி அன்னைக்கு கோயில் பால்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அந்த வேலையை இன்னைக்கு வட இந்தியா மீடியா பார்த்து கொண்டிருக்கிறது. ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடந்தார். பொய் பேச நான் பகிரங்கமா சவால் விடுறேன். 11 ஆண்டு காலத்தில் மோடி சந்தித்திருக்க 3 பாராளுமன்ற தேர்தல், 30 சட்டமன்ற தேர்தல், ஹைதராபாத் உள்ளாட்சி மன்ற தேர்தல் அல்லது இடைத்தேர்தல், எதிலையாவது மோடி நான் 11 ஆண்டு காலத்தில் இந்த சாதனை செய்திருக்கிறேன், எனக்கு இது ஓட்டு போடுங்கன்னு சொன்ன ஒரு வீடியோவை காட்டுங்க பார்க்கலாம். அவர் பேசல என்ன தெரியுமா, உடையை பார்த்து தீர்மானிங்கள், நிறத்தை பார்த்து தீர்மானிங்கள், உங்க வீட்டு மாடெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க, உங்க தாலியெல்லாம் அறுத்துருவாங்க, முல்லாக்களை பாருங்கள், டான்ஸ் ஆடுறவங்களை பாருங்க, நாளாந்தர பேச்சாளரை போல் பேசிய வீடியோக்கள் தான் இருக்கிறதே தவிர அழுது இருக்காரு தெரியுமா? பிரதமர் அழுது பார்த்திருக்கிறோமா? அழுகுங்கிறது ஒரு விதமான அழுகணும். இந்தியாவோட பிரதமர் தாங்க மற்ற நாட்டு பிரதமரை அழுவ வைக்கணும். இவருடைய தைரியத்தை 56 இன்ச்சு மார்பு பிரதமர் தெரியுமா? எல்லாத்திலும் தோல்வி சார். அவர் கொண்டு வந்த திட்டங்கள் 1500 செல்லாதுன்னார். என்ன சொல்லி செல்லாதுன்னார்? என்ன முக்குள் நிறுத்துங்கன்னார். திட்டம் தோல்வி அடைந்தது. இப்போ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாகிஸ்தான் மீது நடத்தினார். அங்க அமெரிக்கால இருந்து போன் வந்தது, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நிறுத்தப்பட்டது. சரி, இந்தியா எங்கேருந்து என்ன வாங்கணும்ன்றதை யார் தீர்மானிக்கணும்? இந்தியாவா அமெரிக்காவா? அமெரிக்க அதிபர் சொல்லுகிறார், போனா போட்டோம் ரஷ்யா கிட்ட வாங்கிக்கன்ட்டு. இந்த அரசு வாய்மூடி மௌனமாக இருக்கு. நிச்சயமா பேசுவோம். நம்ம நிறைய குற்றச்சாட்டுகள் நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனா என்னன்னா, இப்படி ஒரு பக்கம் இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதை நீங்க ஏற்றுக்க மறுக்கிறீங்கன்னா, உலகத்துல எந்தெந்த நாடுகள் எல்லாம் மேப்ல இருக்கிறதோ எல்லா நாடுகளுடைய உயர் கௌரவம் எல்லாமே ஒரு கிடைத்திருக்கிறது. உலக அளவில் மதிக்கப்படுகிற பிரதமர் நீங்க இப்படி பேசலாமான்ற கேள்வி இருக்கு. நீங்க உயர் கௌரவம் கொடுத்த நாடெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி பிராடு தண்ட பிரதமரை பண்ண நாடா தான் இருக்கும். அது இஸ்ரேலா இருந்தாலும் அமெரிக்காவா இருந்தாலும் அது இந்த மாதிரி ஆட்சியில் உட்கார்ந்துக்கிற நாடுகள் தான் அழைத்து கொடுத்திருக்குமே தவிர ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்க மோடியை அங்கீகரிக்கிறார்கள்ன்றதுக்காக நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நீங்க வந்து குறை சொல்லிட முடியும். அவருடைய சிந்தனை உள்ளவர்கள் தான் அவரை ஆதரிக்க முடியும். ஓகே, ரைட், பேசுவோம். நம்ம பேசலாம், அந்த சுற்றுகளில் பேசலாம். காரை செல்வராஜ் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 8931 நாட்கள் என்பது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு பாஜகவை சார்ந்தவர்கள் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மக்களினுடைய அங்கீகாரத்திற்கு இது தொடர் வெற்றிங்கிறது அங்கீகாரம் தான் இது அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த 2 நிலைகளில் இருந்து நம்ம பார்க்கணும். ஒன்று, 8931 நாட்கள் நீங்க சொன்ன அந்த எண்ணிக்கையிலான நாட்கள் ஒரு தலைவராக இருந்ததை பொது பார்வையில் பார்த்தால் அவருடைய ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார் என்று பார்த்தால், தேர்தல் வெற்றி தோல்விகளை எல்லாம் கடந்து அவருடைய தலைமை பண்பு எப்படி இருந்தது, ஒரு தலைவருக்குரிய தகுதியோடு அவர் நடந்து கொண்டாரா என்கிற நிலையில் முதலில் நம்ம அதை பார்க்கணும். ஒன்று வந்து மனித நேயமற்ற மதவாத சிந்தனை கொண்ட சனாதனத்தின்படி ஆட்சி செய்கிற, மனு தர்மத்தை தூக்கி பிடிக்கிற, RSS அடிப்படை கொள்கைகளை இந்த ஜனநாயக நாட்டில் ஊன்றிவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் தான் மோடி. அதன் வழிதான் இந்த 8931 நாட்களும் அவருடைய சிந்தனையும் செயலும் இருந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. தேர்தல் வெற்றி தோல்விகள் என்பது எந்த இடத்தில் எதை கிளப்பினால், எந்த இடத்தில் மதவாத பிரச்சனையை கிளப்பினால், எந்த இடத்தில் இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு எதிரான செய்திகளை கொண்டு சென்று சேர்த்தால், எந்த மாநிலத்தில் எதை செய்தால் அது சரியாக வரும் என்று மதவாதத்தை கையில் எடுப்பதும்
பல கோடிகளை ஊழல் செய்திருப்பவர்களை ஊழல்வாதிகள் என்று முத்திரை குத்திவிட்டு அவர்கள் எல்லாம் இயக்கத்தில் சேர்த்தவுடன் புனிதவாதிகளாக மாற்றி அந்தந்த மாநிலங்களில் கட்சிகளை உடைத்து 6000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து கட்சிகளை உடைத்து இயக்கங்களை சிதைத்து தனதாக்கி கொண்டிருக்கிற ஒரு தலைவராகத்தான் மோடியை நான் பார்க்கிறேன். இது பொது பார்வை. இரண்டாவது, தமிழகத்தின் பார்வையில் நரேந்திர மோடி என்பவர் தமிழகத்தின் பார்வையில் தமிழ் விரோத ஆட்சி நடத்துகிறவர். எது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு அடிநாதமோ, எந்த மாநில சுயாட்சியை கடந்த 1 நூற்றாண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் பேசி வருகிறதோ அந்த மாநில சுயாட்சிக்கு எதிராக, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த 8931 நாட்களும் தன்னை ஒரு தலைவராகவோ முதல்வராகவோ பிரதமராகவோ நகர்த்தி இருக்கிறார் என்பது ஒன்று. தமிழ் விரோத ஆட்சி என்று சொல்லுகிற பொழுது, ஒன்று, இந்தியாவிலேயே மாநில சுயாட்சி குறித்து பேசிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து சாதிய ரீதியிலான ஒடுக்குமுறைக்கு ஆளான எளிய மக்களை கைதூக்கிவிட்டு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் கொண்டு வந்து அமர்த்திய திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைக்கு மாற்றாக இன்றைக்கு 85% எல்லா அரசு துறைகளிலும் உயர் பதவிகளிலும் பிஜேபி வந்ததற்கு பிறகு 82% உயர் சாதியினர் மட்டுமே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை பின்பற்றாத ஒரு தலைவராகவும், தமிழகத்தினுடைய வரலாற்று பெருமைகளை, தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் கிடைக்கிற அந்த பலன்களை சிதைக்கிற நோக்கத்தோடு ஒரு ஆட்சிக்கு எவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்க முடியுமோ, எப்படி நிதிகளை எல்லாம் நிறுத்தி ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை ஒரு தலைவருக்கு வந்திருக்கிற தலைவர்தான் மோடி அவர்கள். தன்னால் செய்ய இயலாததை ஒரு ஆளுநரை வைத்துக்கொண்டு அடாவடித்தனமாக தமிழகத்திலே அதிகார பரவலாக்கம், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரத்தை குறைத்து ஆளுநருக்கு தனக்குத்தான் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அளவிலே நீதிமன்றத்திலே போராடி வெற்றியை பெறக்கூடிய இடத்திற்கு ஒரு மாநிலத்தை நகர்த்தியதுதான் இவர் 8931 நாட்கள் தலைவராகவோ பிரதமராகவோ முதல்வராகவோ இருந்து செய்திருக்கிற சாதனை. தமிழ் மொழி என்று பேசுவார், திருக்குறளை பற்றி பேசுவார், உலகெங்கும் கொண்டு சென்று செய்கிற செய்திகளை சொல்வார். ஆனால் செம்மொழியாம் தமிழுக்கு 149 கோடியும் சமஸ்கிருதத்துக்கு 2200 கோடி ரூபாய் ஒதுக்கி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழ் மொழியை வளர்க்காத பிரதமர், தமிழகத்திலே 63 ஆண்டுகளாக நடந்து வருகிற கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 81 ஹிந்தி ஆசிரியர்களும் 69 சமஸ்கிருத ஆசிரியர்களும் கொண்டு இயங்கி வருகிற 50 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 21 பள்ளிகள் மட்டுமே பார்ட் டைம், பகுதி நேர, அதுவும் இணைய வழியில் மட்டுமே தமிழை பயிற்றுவிக்கக்கூடிய 24 ஆசிரியர்களை மட்டுமே 63 ஆண்டுகளாக இங்கே வைத்து தமிழை, தமிழ் மொழியை, தமிழ் பாடத்தை மறுதளித்திருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு தலைவராகத்தான் நாம் அவரை பார்க்கிறோம். இல்ல, நிச்சயமா தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அப்படின்னு பட்டியல் போட்டா அது நீளும். அந்த அளவுக்கு இருக்கிறது மாற்று கருத்து இல்லை. நீங்க எல்லாமே வேதனைகள் மட்டுமே சொன்னா, நாங்க உலக அளவுல பாத்தீங்கன்னா பொருளாதார வலிமை மிக்க நாடுகள்ல 3ஆவது இடத்திற்கு நாங்க முன்னேற்றி இருக்கிறோம், நகர்த்தி இருக்கிறோம்னு சொல்றது வந்து அப்ப உண்மை இல்லையா? அல்ல, அது யாருக்கான பொருளாதாரம் என்பதில்தான் கேள்வி. பொருளாதார வளர்ச்சி என்பதை பற்றி நீங்கள் பேசுகிற பொழுது தமிழ்நாட்டிலே இருக்கிற இன்க்ளூசிவ் growth, அனைவருக்குமான வளர்ச்சியை இந்தியா பெற்றிருக்கிறதா என்று சொன்னால், இன்றைக்கும் 80 கோடி மக்கள் ரேஷன் கடையில அரிசி வாங்கி சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய இடத்தில் வைத்திருப்பதுதான் அவருடைய சாதனை. யாருக்கான வளர்ச்சி? ஒண்ணுமே, ஒரே ஒரு குறிப்பு சொல்றேன். தனி மனித வருமானத்தில் கர்நாடகா தமிழகத்தை விட ஒரு 10,000 ரூபாய் கூட இருக்குன்னா 63% அவங்க வந்து சர்வீஸ் செக்டார். தமிழ்நாட்டில் 53% தான். சர்வீஸ் செக்டார்ல உள்ளபடியே சம்பளம் உயர்வு அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக சம்பள உயர்வு இருக்கிற, வேலை 63% இருக்கிற கர்நாடக மாநிலம் தனிமனித வளர்ச்சியில் உயர்ந்திருப்பது பெருமை இல்லை. தொழிற்சாலைகளை கொண்டிருக்கிற, தொழிலாளர்களை கொண்டிருக்கிற, சர்வீஸ் செக்டார் இல்லாத பிற துறைகளில்
இருக்கிறவர்களுக்கு ஊதியத்தை கொடுத்து வேலை வாய்ப்பை கொடுத்து தொழிற்சாலைகளை பெருக்கி அவர்கள் கொடுக்கிற வருமானத்தின் மூலம் அந்த சர்வீஸ் செக்டார் உயர்ந்து நிற்கிற கர்நாடகத்தின் தனிமனித வருவாயை கடந்த ஆண்டு தமிழகம் தாண்டி இருக்கிறது என்கிற செய்தியை நீங்க மோடியோட ஒப்பிட்டு பார்க்கணும். படித்திருக்கிற இளைஞர்களில் இன்றைக்கு 29% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. 5% இன்றைக்கு பணவீக்கம் இந்த நாட்டில் இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி என்பது கார்ப்பரேட் வளர்ச்சி அல்ல. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற சொத்துக்கள்ல 90% சொத்துக்களை 10% உயர் சாதியினர் நடத்துகிற கார்ப்பரேட் கம்பெனிகள் இருப்பது என்பதும் கிட்டத்தட்ட 125-130 கோடி மக்கள் ஏழை எளிய மக்களாக வைத்து ஒரு பொருளாதார வளர்ச்சியை சாதிப்பது என்பது சாதனை அல்ல. நிச்சயமா இரண்டு விதமான பொருளாதாரமாக இருக்கிறது. குறிப்பிட்ட சிலர் மட்டுமே உயர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அது பொருளாதார வளர்ச்சியை பார்க்க முடியாதுங்கிற ஒரு குற்றச்சாட்டா இருக்கிறது. பேசலாம். இன்னும் அவங்க சாதனைன்னு பல்வேறு விஷயங்களை பட்டியல் போடுறாங்க. அது குறித்தும் கேள்வி இருக்கிறது. இமயா மேடம், உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த 8931 நாட்கள்? இந்த ஆட்சியை நாங்க பாக்குறது எப்படின்னா, இந்த அரசு வளர்ச்சியை கொண்டு வளர்ந்த அரசு மாதிரி எங்களுக்கு தெரியல. முழுக்க முழுக்க அதிகாரத்தை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு போன அரசாதான் இந்த பாஜக அரசை நாங்க எல்லாருமே பாக்குறோம். ஏன்னா ஒரு இந்தியா ஒரு கூட்டாட்சி உள்ள தத்துவம், அதையே அவங்க முழுசா மாத்திட்டு சென்ட்ரலைஸ்டு இந்தியாவா கொண்டு வந்துட்டாங்க. முழுக்க முழுக்க அவங்க சொல்றதா இங்க நடக்குது. சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், இந்த மூணையும் மையமா வச்சு இந்த ஆட்சி நடத்துதான்னு பார்த்தா முழுக்க முழுக்க கிடையாது. இன்னைக்கு நம்ம டிபேட்டே பாருங்க, அவங்களோட மத அரசியலா இருக்கட்டும், மாநில உரிமை பறிப்பா இருக்கட்டும், நிர்வாகத்துல தோல்வி, இதெல்லாம் பத்தி பேச வேண்டிய கால கட்டாயத்துல இருக்கோம்னா அவங்க அரசாங்கம் அந்த அளவு மோசமா நடத்தியிருக்காங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா, மணிப்பூர்ல பாதுகாப்பு இல்ல, தமிழ்நாட்டுல உரிமை இல்ல, டெல்லியில அதிகாரம் இல்ல, கேரளால நிதி சுதந்திரம் இல்ல. அவங்களோட ஆட்சி முழுக்க முழுக்க இப்ப எனக்கு முன்னாடி பேசின செல்வராஜன் சொன்ன மாதிரி அவங்க கட்சியில எந்த ஊழல் பண்ணவங்களும் உள்ள வந்தா நிர்மா வாஷ் தான். நிர்மா எப்படி வாஷ் பண்ணி வெளில அனுப்புமோ அதே மாதிரி அந்த மாதிரிதான் கொண்டு வராங்களே ஒழிய, ஒரு ஜனநாயக நாடாக இந்திய நாடு பல கலாச்சாரத்தையும் பல மதங்களையும் பல மொழிகளையும் உள்வாங்கிய நாடு, முழுக்க முழுக்க இந்துத்துவ நாடாக அவங்க கொண்டு வராங்கன்றதான் நாங்க, அதாவது காங்கிரஸ் கட்சியாக நாங்க பாக்குறோம். இன்னொன்னு என்ன சொல்லணும், அது மைனாரிட்டி அரசு அமைத்துள்ள அந்த பாஜக, எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மேல ஒரு வலிமையான தலைவர் இல்லைன்னா இந்த நாட்டை என்னைக்கோ இந்து நாடா மாத்திருப்பாங்கன்றதான் எங்களோட பார்வையா, முதல் பார்வையா நாங்க வைக்கிறோம். இல்ல நிச்சயமா மேடம், நீங்க சொல்றீங்க மாநில உரிமைக்கு பெரிய சிக்கல் இருக்கிறது, நிதி உரிமை இல்லை அப்படின்னு. ஆனா இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒன்றியத்துல யாரு ஆட்சியில இருந்தாலும் தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறது. நீங்க ஸ்பெஷலா இதுல பாஜக எப்படி வச்சு பாப்பீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏங்க ஒரு சிறிய விஷயம், ஒண்ணுமில்ல, ஆளுநர் ஒரு தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு அவங்க சட்டமன்றத்துல என்னென்ன கோரிக்கைகள் வேணும்ன்றத நிறைவேற்றி ஆளுநருக்கு அமைச்சா அவர் என்ன செய்யணும்? அதுல இருந்து 2 கேள்விகள் வேணா கேட்கலாம், முடியும், நிலுவையில வைக்க முடியாது. இந்த நிலுவையில வைக்கிறதா எப்படி? முழுக்க முழுக்க பிஜேபி அரசு சொல்வதனால் செய்கின்ற ஆளுநரோட இந்த செயல் திட்டம். அதனாலதான் இப்ப இந்த ஆளுநர் பாருங்க, தமிழ்நாட்டுல பல குழப்பங்களை உருவாக்கி இங்க எப்படியாவது தாமரை மலராதான்றதுக்கு ஒரு வார்த்தையா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது இங்க பலிக்காதுன்னு அவர் தூக்கி அங்க எலெக்ஷன் நடக்கிற இடத்துக்கு மாத்திட்டாங்க. அதாவது எல்லா விஷயத்திலுமே ஏதாவது ஒரு விஷயத்தையாவது தமிழக அரசு, உண்மையிலே சொல்லணும், எங்க கூட்டணி கட்சியில இன்னைக்கு தமிழக அரசு தலைவர் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் எல்லா விஷயத்திலும் நிறைவான அரசை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா முழுக்க முழுக்க இவங்க தடைக்கல்ல தான் போட்டுட்டு இருக்காங்க. நம்மளுடைய மாநில கல்விக் கொள்கை எடுத்துக்கோங்க, வளர்ற பிள்ளைகளுக்காக கல்விக் கொள்கைகளுக்கு எவ்வளவு நிதி இவங்க மறுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மறுக்கிறதுனால பிள்ளைகளோட சாதாரண புத்தகம் வாங்க முடியாம பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான நிதியை தராம இருக்கிறாங்க. எல்லா விஷயத்திலயும் அவங்க சொல்றத நம்ம கேட்கணும். அதாவது இந்தியா ஒரு மிகப்பெரிய பெருமை உள்ள நாடுன்னா அது முழுக்க முழுக்க ஜனநாயகத்தை தான். ஆனா அந்த ஜனநாயகத்தை படுதோல்வியா அதிகாரத்தை நோக்கி அவங்க என்ன சொல்றாங்களோ சொல்வதை சொல்லுவாங்கல்ல, செய் அல்லது செத்து மடின்ற மாதிரி அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க அங்க இருந்து ஆர்டர் போட்டா இங்க செய்வாங்க. அது தமிழக அரசாவும் இங்க இருக்க இந்தியா கூட்டணினால என்னைக்குமே நிறைவேறாது. பிஜேபியோடைய அந்த ஆளுமை திறன்ற சொல்றதை விட அவங்க அதிகார திறன் எதையுமே அவங்க எடுத்த நோக்கில. ஏங்க டிமானிட்டைசேஷனை பத்தி நம்ம யாராவது பேசாம இருக்க முடியுமா? எடுத்தோம் கௌத்தோம். ஜிஎஸ்டி நாங்க சொல்லுவாங்க, காங்கிரஸ் தானே ஜிஎஸ்டி கொண்டு வந்துச்சுன்னு. நாங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டி எப்படி வரையறுக்கப்பட்ட ஜிஎஸ்டி, அந்த மாதிரி ஜிஎஸ்டி கொண்டு வரல. இன்னைக்கு
பல தொழிலாளர்கள் அப்படியே முடங்கி இருக்கிறாங்க. இல்ல மேடம், இந்த இப்போ மாதிரி பல பணமதிப்பு விஷயங்கள் பணமதிப்பு நீக்கம் கூட வரலாற்றுல இதுக்கு முன்பாக நிகழ்ந்திருக்கிறது. அதுல நிகழாமலாம் இல்ல. அப்போ பாஜக செயல்படுத்துறது அதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு என்ன வித்தியாசம்? ஏங்க நிதி அமைச்சருக்கே தெரியாதாங்க? அடுத்த நாள் காலையில அவங்களே தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன் பேட்டி கொடுக்குறாங்க. இதுதான் அரசாங்கம் நடத்துற முறை, இந்த மாதிரியா செய்ய முடியும்? எல்லா விஷயத்திலுமே எடுத்து, அதாவது ஒன் மேன் ஷோங்க. அங்க மோடி அவர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்கணும். மோடி அவர்கள் சொல்வதை விட ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பண்றாங்க. அது கண்டிப்பா இந்தியாவில நிறைவேறாதுன்றதை ஆணித்தரமா நம்ம சொல்லலாம். நிச்சயம் மேடம், நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகள்லையும் பேசலாம். செய்தி சாதிக்க இப்போ இதில் வந்து நீங்கள் நிறைய வேதனைகளை பட்டியல் போட்டீங்க, நீங்கள் செல்வராஜ் சார், இமயா மேடம் எல்லாமே. ஆனால் அவங்களுடைய சாதனைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கே. மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஜல் ஜீவன் திட்டம், ஆவாஸ் யோஜனா, ரேஷன் பொருட்கள் நாங்கள் வந்து தொடர்ந்து கொடுக்குறோம், கொரோனா தடுப்பூசி கொடுத்தோம் அப்படின்னு பல்வேறு விதமான பட்டியல் அவங்க பக்கம் இருக்கு. எல்லா திட்டங்களும் தோல்வி. மேக் இன் இந்தியா, குஜராத்தில் மோடி திறந்து வைத்த பட்டேல் சிலை சைனாவில் வாங்கப்பட்டது. ஓகே. அவர் வந்து பிரதமராகி மாற்றுத்திறனாளிக்கு உபகரணம் சைனாவில் வாங்கப்பட்டது. தடுப்பூசி செலுத்தினார்கள். அந்த தடுப்பூசி நிறுவனத்திலிருந்து பாஜகவுக்கு தேர்தல் நிதியாக 1500 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறார்கள். டாடா கிட்ட இருந்து 500 கோடி ரூபா வாங்கி 500 கோடி தேர்தல் நிதி பெற்றதாக சொல்கிறார்கள். அவருக்கு ஒரு டெண்டர் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி இது முறைகேடு தானே தவிர நாங்கள் அவங்க அறிவிச்ச ஏதாவது ஒரு திட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த கால பிரதமர் மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த பொழுதும், இந்திரா காந்தி இருந்த பொழுதும், லால் பகதூர் சாஸ்திரி இருந்த பொழுதும், ராஜீவ் காந்தி இருந்த பொழுதும், ஐயா விபி சிங் இருந்த பொழுதும், ஐயா மன்மோகன் சிங் இருந்தீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோஷம் இருந்தது. சரி. மரியாதைக்குரிய நான் வரலாற்றை படிக்கிற பொழுது ஐயா ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமர் தேர்தல் சந்திக்கிறது அணிசேரா நாடுகள், பஞ்சசீல கொள்கை, வறுமையை விரட்டுவோம், விவசாயத்தை பெருக்குவோம், அந்த கோஷத்தை வைத்து தேர்தலை சந்தித்தார்கள். அந்த கோஷத்தை நிறைவேற்றி காட்டினார். ஐயா லால் பகதூர் சாஸ்திரி வந்தால் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் கோஷம் வைத்தார். பாதுகாப்பும் வேண்டும், விவசாயம் வேண்டும், அதையும் ஒரு இதில் கொண்டு வந்து காமிச்சார். அம்மையார் இந்திரா காந்தி வந்தாங்க, வறுமையை ஒழிப்போம் கோஷம் இருந்தது. 5 அம்ச திட்டம் கோஷம் இருந்தது. 20 அம்ச திட்டம் கோஷம் இருந்தது. ராஜீவ் காந்தி பிரதமராக வருகிறார், டெக்னாலஜியை கொண்டு வருவோம் கோஷம் இருந்தது. நரசிம்மராவ் இருந்தார், அந்நிய செலவு, அதாவது அந்நிய கொள்கையை, இப்போ பொருளாதாரத்தை அந்நிய முதலீட்டை ஊக்குவிப்போம் ஒரு கோஷம் இருந்தது. மன்மோகன் சிங் வந்தார், இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக. இதில் ஏதாவது ஒன்று நரேந்திர மோடிகிட்ட காட்டுங்க. விக்சித் பாரத்னு ஒன்று இருக்குங்க. அப்படின்னா என்னங்க? 2047க்குள்ள நாங்கள் எல்லாம் தன்னிறைவு பெற்று சார், உங்களுக்கு நாங்கள் 2014 அதிகாரத்தை கொடுத்துட்டு நீங்கள் 2047 தான் வந்து நாங்கள் வந்து இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களுடைய கையாலாகாத தனம், உங்களுடைய நிர்வாகத்திறனற்ற தனம். உதாரணம் சொல்லட்டுமா? கடந்த 20 நாளாக இந்தியா முழுவதும் சிலிண்டர் எரிவாயு கடுமையான தட்டுப்பாடு. ஒரு பிரதமர் என்ன பேசியிருக்கணும்? புல்வாமா தாக்குதல் நடக்கிறது, பிரதமர் சவுதியில் இருக்கிறார். இங்கே இருக்கிற இந்தியாவுடைய பிரதமருக்கு இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் தான் பிடிக்காது. ஆனால் துபாய், சவுதி, பஹ்ரைன் அந்த முஸ்லீம்லாம் ரொம்ப பிடிக்கும். போனால் கட்டி பிடிச்சிப்பாரு. சவுதியில் இருக்கிறார், காஷ்மீரில் தாக்குதல் நடக்குது, 28 பேர் இறந்து போகிறார்கள். அந்த தாக்குதல் எங்கே நடந்ததுன்னா காஷ்மீர் மையப்பகுதியில் சுற்றுலாத்தலத்தில் நடந்தது. தீவிரவாதிகள் எங்க இருந்து வந்தாங்கன்னா காஷ்மீர்ல இருந்தாங்கன்னா இல்ல, பாகிஸ்தான்ல இருந்து வந்தாங்க. நம்மளுடைய அறிக்கையில் உள்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்ல சொன்னது. பாகிஸ்தான்ல இருந்து வர வரைக்கும் எல்லை பாதுகாப்பு என்ன பண்ணுச்சு தெரியாதுங்க, ராணுவம் என்ன பண்ணுச்சு தெரியாதுங்க, உளவுத்துறை என்ன பண்ணுச்சு அதெல்லாம் கேட்கவே கூடாதுங்க. கேட்டால் நீங்கள் தேச விரோதி, தேச துரோகி ஆயிடுவீங்க. உள்ளே வந்தாங்க, 28 பேரை படுகொலை செய்கிறார்கள், போயிட்டாங்க. 1/2 மணி நேரம் துப்பாக்கி சூடு நடக்குது. அங்கே காவல்துறையோ ராணுவம் வரவில்லை. அதுக்கான கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. சவுதியிலேருந்து பிரதமர் திரும்புகிறார். எங்கே போயிருக்கணும்? பெஹல்காம் போயிருக்கணும். பாதிக்கப்பட்ட இறந்து போனுக்கு அஞ்சலி செலுத்திருக்கணும். பாதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு வந்து அங்கே போயிருக்கணும். நரேந்திர மோடி எங்கே தெரியுமா போனார்? நேராக பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனார். இது ஒரு பிரதமருக்கான அழகா? எந்த பிரதமராவது, அதாவது நாங்கள் தான் இந்தியா, இவங்க தான் இந்தியாவுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி, இவங்க தான் தேசபக்தி பாடம் எடுக்கிற மாதிரி, இவங்களை கேட்டு தான் எல்லாமே நடக்கிற மாதிரி, இவங்க தான் கட்டமைத்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்களே. சவுதியிலேருந்து திரும்பிய பிரதமர் காஷ்மீர் போயிருக்கணுமா? பீகார் போனது சரியா? இப்படி எல்லா விதத்திலும் தேர்தலை மட்டும், சகோதரி பேசியதை போல தேர்தலை மட்டும். இன்னொன்று கொடுமை தெரியுமா? சரி, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பொதுவெளியில் வந்து பேட்டி கொடுத்து அதிருப்தி தெரிவித்தது யாருடைய ஆட்சியில் தெரியுமா? சாசாத் ஐயா நரேந்திர மோடி ஆட்சிகள். எல்லார் இடத்துலயும் சிபிஐ ரெய்டு நடத்தும். சிபிஐ ஹெட் ஆபீஸ்ல ரெய்டு நடந்தது யாருடைய ஆட்சியில் தெரியுமா? ஐயா நரேந்திர மோடி ஆட்சி. இல்ல நிச்சயமா அப்படி வெளியில வந்து பேட்டி கொடுத்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒருத்தர் அதுக்கு பிறகு மாநிலங்களவை உறுப்பினராகவும் வந்து ஆகிறார். நரேந்திர மோடியோட தலைமையில பேசலாம், நம்ம சுற்றுகளில் பேசலாம். ஹரிஷ் முகமது இப்ராஹிம், நீங்க எப்படி பாக்குறீங்க பிரதமர் நரேந்திர மோடியினுடைய 8000த்திற்கும் மேற்பட்ட அந்த நாட்கள்?
8000க்கும் அவர் அந்த ஒட்டுமொத்த ஆபீஸையும் சேரையும் களங்கப்படுத்துறதுக்கு 8000 நாட்களை எடுத்துக்கொண்டதே மிகப்பெரிய ஒரு அவலம் இந்திய தேசத்திற்கு அப்படின்னு தான் முதற்கண் நம்ம பார்வையை பார்க்கலாம். இரண்டாவதாக, இந்தியாவை எல்லா தளங்கள்லையும் எல்லா ஃப்ரண்ட்லயுமே ஒரு டெசிமேட் பண்ண ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையாளாகாத, சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு கையாளாகாத ஆட்சி அதிகாரத்தை 8000 நாட்களுங்கிறது இட் இஸ் a ஹியூஜ் டைம். கிட்டத்தட்ட அவருக்கான அங்கீகாரம் கொடுத்ததாக பாஜகவினர் கொடுத்ததாக பேசிக்கிறாங்க. அப்படி இல்ல, 2014 அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தபோது இருந்த தொகுதிகளும் 2019 வரும்போது இருந்த தொகுதிகளும் 2024 வந்த தொகுதிகளும் சார்சோ பாருங்கிற ஒரு முழக்கத்தோடு இவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள். அப்போ கிட்டத்தட்ட 303 இருந்து 240 சுருங்கிருச்சு அவர்களுடைய வாக்கு சதவீதங்களும் அவர்களுடைய இடங்களும். அப்போ கிட்டத்தட்ட 60 தொகுதிகளை அவர்கள் இழந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாக இது இருக்கும் போது அதுவே உங்களுக்கு கிளியர் கட்டான வேலிடேஷனை இந்திய மக்கள் எப்படி கொடுத்திருக்கிறார்கள் இந்த அரசுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதற்குரிய நீட்சியாக இந்த வேலிடேஷனை தான் நம்ம பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2019க்கும் 2024க்கும் உண்டான இந்த மைனாரிட்டி ஆட்சியாக மாத்தினதுல இருக்குது இவர்களுடைய ஆட்சியினுடைய சர்டிபிகேட். அதில் மிக முக்கியமானது டிமானிட்டைசேஷன். அதில் இருந்து இன்றைய வரைக்கும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் ரெக்கவரே ஆகல. அப்போ நீங்க 2014 8.5 விழுக்காடாக கொடுத்து சென்ற ஜிடிபியை இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 to 6 விழுக்காடாக, அதுவும் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் யாருக்குமே எந்த விதமான அறிக்கைகளும் கொடுக்க கூடாதுங்கிற ஸ்டாட்டுட்டரி வார்னிங்கோட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டை வைத்துக்கிட்டு என்றைக்குமே வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டு வரக்கூடிய நமது பிரதம மந்திரி திரு மோடி அவர்கள் எல்லா விதத்திலும், அது எஜுகேஷனுக்காக ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிகளை கொடுக்காமதலாக இருக்கட்டும், இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஜல் ஜீவன் திட்டங்கிறோம், கங்கை எப்பேற்பட்ட ஒரு அசுத்தத்துல ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய ஒரு சர்டிபிகேட்டாக இன்னைக்கு இருக்குது. கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி, 60,000 to 70,000 கோடி ரூபாயை அதற்கு ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கங்கை உயிர் தெழுந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்போ இந்தியாவினுடைய புனித நதி என்று போற்றப்படக்கூடிய அந்த ஜல்ஜீவன் திட்டத்தினுடைய மிஷனுடைய மிக முக்கியமான காரணமா இருக்க அந்த நதியை உங்களால ரெக்கவர் பண்ண முடியல. அப்ப எப்படி நீங்கள் இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு நதிகளையும் ரெக்கவர் பண்ணியிருப்பீங்க? இல்ல, அவர்களுடைய மேக் இன் இந்தியா திட்டம், அடுத்து மேக் இன் இந்தியா திட்டம், அந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான கல்கோட்டியா யூனிவர்சிட்டியில உலகமே நம்மளை பார்த்து சிரித்தது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னாடி. அப்போ மேக் இன் இந்தியாவுக்கு உங்களால் உங்கள் நாட்டுக்கு தேவையான ஒரு சின்ன ரோபோட்டை கூட மேக் பண்ண முடியாமல் மேக் இன் சைனாவை கொண்டு இங்க நீங்க உலகத்தை எப்படி நம்ம தமிழக மக்களை ஏமாத்த முடியாமல் இருக்குதோ அதே மாதிரி உலகத்தினுடைய கண்ணை அவரால் ஏமாத்த முடியல. நீங்க நார்த் இந்தியால ஏதோ ஒண்ணு நீங்க கபலீகரம் செய்து ஓட்டை வாங்கிக்கிட்டே, ஆனால் இங்க பகுத்தறிவான மாநிலம் எப்படி உங்களுடைய தகுடு திட்டங்களை ஒவ்வொரு வாட்டியும் கண்டுபிடிக்குதோ அதே மாதிரி சைனாக்காரன் கண்டுபிடிச்சா எங்களோட ரோபோன்னு. அப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு திட்டமும் நீங்கள் கொண்டு வந்திருக்க அதே மாதிரி இப்ப ஜல் ஜீவன் திட்டம் மாதிரி இந்த வீடு கட்டி கொடுக்கறது எவ்வளவு பெரிய ஊழல் தெரியுமா? பிரதம மந்திரியினுடைய ஆவாஸ் யோஜனா திட்டங்கள் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்திலையும் மானுமெண்டலாக மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்திருக்கிறார்கள். அதற்கு முத்தாய்ப்பாக PM கேர்ஸ். உலகமே ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய மக்களுக்கு ஒவ்வொரு அரசாங்கங்களும் அப்பேற்பட்ட கோவிடினுடைய கால சூழ்நிலையில இலவசமாக மருந்துகளை கொடுத்து கொண்டிருக்கும் போது கூட சீரம் இன்ஸ்டிடியூட்டும் சரி, பல்வேறு அரசு துறை அல்லாத இன்ஸ்டிடியூட்டுகள் மூலியமாக கோவிட் வேக்சினை தயார் செய்து அதற்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலியமாக கையூட்டு பெற்றதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இன்றும் நிவர்த்தி செய்யாமல் இருக்கிறது. அது எல்லாத்தையும் ஒத்தாய்ப்பாக PM கேர்ஸ்ங்கிற ஒரு ஃபண்டு கோவிட்டை வச்சு நம்ம நிறைய சொல்றோம், கம்யூனிஸ்டுகள் உண்டியல் இருக்கிறாங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளை மறைந்திருந்த கட்சியினர். ஆனால் கொத்தாக மக்கள் செத்து கொண்டு இருக்கும் போது கூட இந்த அரசாங்கம் மக்களிடம் இருந்து நிதியை திரட்டி அந்த நிதியை கூட எந்த விதமான ஆடிட்டிங்கும் உட்படுத்தாமல் இன்றைய வரைக்கும் பல லட்சம் கோடி ரூபாய் அதில் கையாடல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ இப்பேற்பட்ட ஒரு தனி நிறுவனம் மூலியமாக இந்தியாவினுடைய தேசத்தினுடைய மக்களை ஒரு அபரீதமான நோய் தொற்று காலத்துல கூட ஒரு பிரதமரால் ஏமாற்ற முடியும்னா இதை விட இந்த 8000 நாட்களுக்கான ஒரு வேலிடேஷன் என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்க சரவணன் சார்? அப்போ நீங்க எல்லா ஃப்ரண்ட்லயுமே இந்தியாவை பின்னோக்கி 100 வருடத்திற்கு பின்னோக்கி இழுத்து கொண்டு சென்றிருக்கிறார். எப்படி நேரு அவர்களுடைய காலத்துல இருந்து 2014 வரைக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனாக
தன்னிறைவான செல்ஃப் அட்டானமியோட இயக்கப்பட்ட ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனையும் இன்றைக்கு அது எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், எய்ம்ஸ் ஆக இருக்கட்டும், ஐஐடி ஆக இருக்கட்டும், ஐஏஎம்ஸ் இருக்கட்டும், எல்லா அட்டானமி ஸ்டேட்டஸ்ல இருந்த அத்தனை இன்ஸ்டிடியூஷனையுமே இன்றைக்கு கபலீகரம் செய்து எதற்குமே தன்னாட்சி அதிகாரம் இல்லாமல் எதையுமே ஒரு பப்பட்டாக மோடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ப்ராபகண்டா டூலாக மாற்றி வைத்திருக்கிற ஒரு அவலகரமான ஒரு அபரீதமான ஒரு அரசாங்கம். இதை நான் சாரி ஃபார் மை லாங்குவேஜ், ஒரு கேடுகட்ட அரசாங்கம். இன்றைக்கு டிப்ளமசிலையும் சரி, இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை இந்தியாவினுடைய சாவரனிட்டியை என்றைக்குமே விட்டுக் கொடுக்காத ஒரு கொள்கை. ஆனால் இன்றைக்கு உலக அரங்குல இந்தியாவை ஒரு பப்பட்டாக எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலியமாக இன்றைக்கு மொசாட்டோவும் இன்றைக்கு சிஐஏயும் கைகள் பற்றி கொண்டு மோடி அவர்களை வைத்துக் கொண்டு இன்னைக்கு இந்தியாவுக்கு வர வேண்டிய பல்வேறு கால சூழ்நிலைகளை அவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு உண்டானதுல மோடி அவர்கள் ராகுல் காந்தி சொன்னது போல காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டிருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு பிரதம மந்திரியை வைத்துக் கொண்டு 8000 நாட்கள் இல்ல 80,000 நாட்கள் இருந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு நயா பைசா பிரயோஜனம் இல்லைங்கிறதா நான் கொடுக்கக்கூடிய வேலிடேஷன் இவருக்கு. கண்டிப்பா ஹரிஷ், இப்ப இதுல என்னன்னா நீங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க நம்ம 2014 அவருக்கு என்ன இடம், இப்போ 2024 என்ன இடங்கிறதுல இருந்து மக்கள் எந்த அளவுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் குறைந்த இடமா இருந்தாலும் வெற்றி தானே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சிலர் முன்வைக்கலாம். பேசலாம். கலை செல்வராஜ் சார், உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். நான் ஏற்கனவே ஒரு பல்வேறு பட்டியல்களை அடுக்கினேன். பாஜகவினுடைய தரப்பில் சொல்லப்படக்கூடியது டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, அதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டம், ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மேக் இன் இந்தியா திட்டம், அந்த திட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. மேக் இன் இந்தியா தோல்வி. உற்பத்தி தொழிற்சாலைகளை 13-14% 25% உயர்த்துவோம் என்று அடிப்படையாக எதை சொல்லி இந்த மேக் இன் இந்தியா குறித்து பெருமைப்பட்டார்களோ, நம்ம அது வளர்ந்ததுல மகிழ்ச்சி அடையல. அது சரியா வளரல, மேக் இன் இந்தியா திட்டம் தோல்வியில நாம் மகிழ்ச்சி அடைந்து இதை பேசல. பட் மேக் இன் இந்தியா திட்டம் இந்தியாவில் தோல்வி அடைந்து இருக்கிறது. ஒன்று, இந்த ஜல் ஜீவன் திட்டத்தில தமிழ்நாட்டை தவிர மற்ற வட இந்திய மாநிலங்களில் என்னவெல்லாம் குறைபாடுகள் நடந்திருக்கிறது என்பது விரிவாக செய்திகள் கொண்டிருக்கிறது. அது முழுமையாக நேர்மையாக நிறைவேற்றப்படவில்லை. அதற்கான நிர்வாக திறன் அற்ற அரசாக இந்த அரசு இருந்திருக்கிறது என்பது உண்மை. டிஜிட்டல் இந்தியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. பண பரிவர்த்தனைகள் மூலமாக பண பரிவர்த்தனை டிஜிட்டலைஸ் ஆகியிருப்பது என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த டிஜிட்டல் இந்தியாவினுடைய கிடைக்க வேண்டிய முக்கியமான தரவுகள், இந்த வேளாண் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக செத்து போனவர்களுடைய லிஸ்ட் எத்தனை பேருங்க இறந்து போனார்கள் கேட்டதற்கு பாராளுமன்றத்தில் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? அதற்கான கணக்கு புள்ளி விவரங்கள் எங்களிடம் இல்லை. கொரோனா காலத்திலே இங்கே இருந்து வட மாநிலங்களுக்கு நடந்து போய் வழியில் செத்து மடிந்தவர்களுடைய எண்ணிக்கை என்ன என்று பாராளுமன்றத்திலே கேட்கிற பொழுது அதற்கான தரவுகள் எங்களிடம் இல்லை என்று சொன்ன அரசாங்கம். அந்த டிஜிட்டல் எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டுமோ, எதுக்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா? இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே கிட்டத்தட்ட 35 லட்சம் பேரை நீக்குவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த எளிய மக்களுடைய 100 நாள் வேலை திட்டத்தை முடக்குவதற்காக பயன்படுத்தியிருக்கிறார்களே தவிர அந்த தரவுகள் மூலமாக என்ன வளர்ச்சியை பெற முடியும் என்று சொல்லுகிற எந்த திட்டத்தில் இவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம ஒரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னதைத்தான் சொல்லுகிறோம். இப்பொழுது தமிழ்நாட்டில் அந்த டிஜிட்டலைஸ் பண்ணதன் மூலமாக கிடைத்திருக்கிற பயன்கள் என்ன என்பதை விளக்கி இருக்கிறார். அதை விளக்கி நரேந்திர மோடி பேசட்டும். இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு தலைவரை ஒரு 8931 நாட்கள் தலைவராக இருந்ததை பற்றி ரொம்ப எளிமையாக நாம் விமர்சித்து போக வேண்டிய இடத்தில் நாம் இல்லை. ஆனால் இவர் யாரையெல்லாம் விமர்சித்திருக்கிறார், இவர் சார்ந்திருக்கிற யாரை விமர்சித்திருக்கிறது? ஒன்று 3.5% பொருளாதார வளர்ச்சி, 9% ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் கல்வி கற்றவர்கள் இருந்த நிலையில் ஆட்சி பொறுப்பை எடுத்த நேரு அவர்கள் இந்த உற்பத்தியை பெருக்கி வேலை வாய்ப்பை உயர்த்தி இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான ஃபண்டமெண்டல் அடிப்படையை சொன்ன நேரு பெருமானை குறை சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் ராஜீவ் காந்தியை குறை சொல்லுகிறார்கள், இந்திரா காந்தியை குறை சொல்றாங்க, நரசிம்மராவை குறை சொல்றாங்க. இந்திய உலக பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக சிதைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி இழந்து விடாமல் நிறுத்திய பெருமகனார்
உலக நாடுகள் எல்லாம் வந்து பொருளாதாரத்தை பற்றி தெரிந்து கொள்ளுகிற இடத்தில் நம்மை காத்து நின்ற பிரதமர் மன்மோகன் சிங்கை ஏளனப்படுத்தி பேசுகிற இடத்தில் இருக்கிற நரேந்திர மோடியை நாம் விமர்சிக்கிறோம். அவர்கள் செய்யாத சாதனையை இவர் என்ன செய்து விட்டார்? இவர் செய்த சாதனை என்ன? கல்வி கொடுத்திருக்கிறீங்களா? வேலை வாய்ப்பை உயர்த்தி இருக்கிறீங்களா? சுகாதாரத்தை உயர்த்தி, இன்னைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் முதல் 5 மாநிலங்கள் பாஜக ஆளுகிற மாநிலங்கள். போக்சோ சட்டம், பெண்களுக்கு எதிரான வன்முறை, டெல்லியில மட்டும் ஒரு மாத்திரம் 984 பெண் குழந்தைகளை காணல. மத்திய பிரதேசத்துல 14,000 பெண் குழந்தைகள் காணா போயிருக்காங்க. ஒவ்வொரு பாஜக ஆளுகிற மாநிலங்களிலும் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து இருப்பதற்கு நாம் நரேந்திர மோடியை குறை சொல்ல வேண்டுமா? குறை சொல்லாமல் நாம் அமைதி காக்க முடியுமா? ஒரு தலைவனுடைய தன்மை எதுவென்று பார்க்க வேண்டும். ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், என்றைக்கு ஒரு பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனைக்கு உள்ளே அமர்ந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடத்தில் தன்னை நகர்த்திக் கொள்பவன் தான் தலைவர். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில ஒரு பெரிய ஷட் டவுன் எடுத்தாங்க, ஒரு எமர்ஜென்சி ஷட் டவுன். நான் சென்னையில இருந்து ஒரு 8-9 இன்ஜினியர்ஸை கூட்டிட்டு, வெல்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு நான் அந்த கம்பெனியில போய் ஷட் டவுன் ஜாப் கிட்டத்தட்ட 3 நாட்கள் இரவு பகலா வேலை செய்யணும். அப்ப முதல் நாள் கூட்டம் போடும்போது அந்த கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அந்த ஜெனரல் மேனேஜரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன அதெல்லாம் சரியாயிடுச்சா? இதெல்லாம் இல்லைங்க, எனக்கு அது இல்ல, இது இல்ல, இது இருந்தா நான் சரி செஞ்சிருப்பேன், அது இருந்ததுன்னா இது நடந்துக்க. இதே மாதிரி பதில் சொல்லி கொண்டிருந்த பொழுது அந்த சிஇஓ சொன்னார், நீ கேட்பதையெல்லாம் நான் கொடுத்து விட்டால் நீ எதுக்கே கம்பெனியை ஓட்டுற? மை பாப்பா கேன் கம் அண்ட் ரன் த பிளான். என் குழந்தை வந்து இந்த ஆலையை ஓற்றும். எந்த இடத்தில் பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய இடத்தில் தலைவன் தன்னை நகர்த்தி கொள்ள வேண்டும். புல்வாமா தாக்குதலை ஏற்றுக்கொண்டாரா? மணிப்பூர் கலவரத்தை குத்தி பாராளுமன்றத்தில் வெளிப்படையாக பேசினால் வெட்கப்படும் தமிழக முதல்வர். மணிப்பூரை பற்றி விமர்சிக்கலாம், மாற்று கருத்தே இல்ல. அது எந்த தாக்குதலா இருந்தாலும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கின் உடனே பதிலுக்கு நடத்துறாரு. அது நீங்க ஆளுமையா பார்க்கலையா? அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அவர்களுடைய தேவைக்காக நடத்துவது. புல்வாமா தாக்குதல் யாரோட தேவைக்காக நடத்தப்பட்டது? ஆளுநர் என்ன சொன்னாரு? வேண்டாம், இந்த மாதிரி தரை வழியாக செல்வது மிகுந்த ஆபத்து. ஒரு வாரம் அந்த கிராமத்துல 100 டன் 100 கிலோ வெடிமருந்தோடு அந்த ஜீப்பு சுத்தி இருக்கு. போறது பாதுகாப்பற்ற தன்மைன்னு சொல்லும்போது வாயை மூடிக்கிட்டு சும்மா இருன்னு திட்டமிட்டு கொண்டாங்கன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அதை தேர்தலுக்கு பயன்படுத்திய ஒரு தலைவர், தேர்தல் வெற்றிக்கு பயன்படுத்திய தலைவர். ஒரு தாக்குதல் நடத்துறாங்கன்னா அடுத்து அதை தேர்தலுக்கு பயன்படுத்துவாங்க. இது போன்றது ஒரு குறுகிய நோக்கத்தோடு ஒரு தலைமை பண்பு உயர்ந்த ஒரு தலைவராக நரேந்திர மோடியை பேசிவிடவே முடியாது. கண்டிப்பா சார். தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அந்த சூழலுக்கு ஏற்றவாறு எப்படி நடந்து கொள்ளணுங்கிற ஒரு ஒப்பீடு, அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய நடவடிக்கைகள் இருந்ததே இல்லை அப்படிங்கிற உதாரணங்கள் நிறைய இருக்கிறது. பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. தலைமை பண்பு அற்ற, தலைமை பண்புக்கு சிறிதும் தகுதியற்ற ஒரு பிரதமர், ஒரு தலைவர், ஒரு முதல்வராக இருந்தவர் தான் நரேந்திர மோடி. இருந்து கொண்டிருப்பவரும் அவர் தான். கண்டிப்பா பேசலாம். இமயா மேடம், உங்களுடைய நிறைவான பார்வை. அப்போ நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்விதான். அப்போ ஒரு வகையில வந்து யாரையுமே வந்து அங்கீகரிக்கலன்னா மீண்டும் மீண்டும் வெற்றி என்பது எப்படி சாத்தியமாகிறது பாஜகவிற்கு? இல்ல, அவங்க வந்து முழுக்க முழுக்க எல்லாமே அந்த இந்துத்துவா கொள்கை தாங்க. அதாவது இங்க தமிழ்நாட்டுல ஏன் மீண்டும் மீண்டும் பிஜேபி இங்க வர முடியல? இங்க தெளிவான சிந்தனை உள்ள மக்கள் இருக்காங்க. காமராஜர் ஐயா கொடுத்த கல்வி, அதை தொடர்ந்து தமிழக அரசு கொண்டு வந்த கல்வி திட்டங்கள், இன்னைக்கு காலை உணவு திட்டத்துல இருந்து எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. பிள்ளைகளை படிக்க வச்சுட்டோம், சிந்திக்க வச்சுட்டோம். ஆகியால அதே நேரத்துல அங்க நீங்க பிஜேபியில பாத்தீங்கன்னா, வடநாட்டுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மதவாதத்தை சொல்லி அந்த இந்துத்துவாவை தூண்டி விட்டு தான் அவங்க வந்து தொடர்றாங்க. அவங்க வந்து வளர்ந்து வந்திருக்காங்க நான் சொல்ல மாட்டேன். முதல் வாட்டி அவங்க பெரிய அறுதி பெரும்பான்மையோடு அவங்க ஆட்சி அமைச்சாங்க. 2வது வாட்டி அவங்க சொன்ன நம்பர் அவங்களால எட்ட முடியல. இப்ப இருக்கிறது அவங்களுக்கு வந்து முட்டு கொடுக்குற அரசு தான், மைனாரிட்டி அரசு தான். அவங்கள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சரிவை நோக்கி தான் வராங்களே ஒழிய வளர்ச்சியை நோக்கி வரவில்லை. அதே நேரத்துல எல்லா மாநிலத்திலும் அவங்க உள்ள வந்து எந்தெந்த மாநிலத்துல கட்சிகள் வலுவாக இருக்கிறதோ அந்த மாநிலத்தோட இணைந்து, அந்த கட்சியோட இணைந்து அந்த கட்சி இல்லாம செய்யறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் தமிழகத்துல உள்ள அதிமுக கட்சியோட பிஜேபி இணைப்பு. இந்த தேர்தல் 2026 சட்டமன்றம் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு உண்மையிலேயே வந்து நிறைவடைஞ்சது, முடிஞ்சிடுச்சுன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க பாருங்க. அவங்களுடைய அரசியல் கொள்கையே அப்படிதான். எந்த ஒரு மாநிலத்தையும் போய் கைப்பற்ற வேண்டியது, அவங்களோட சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி மொத்தத்தையும் முடிச்சிடுறது. இதனாலதான் வந்து பிஜேபி தமிழகத்தில் வரக்கூடாதுன்ற கொள்கையில மிக ஆணித்தரமாக
இந்தியா கூட்டணி சிறப்பா செயல்படும். இப்ப கூட பாருங்க, நீங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து 5 சீட்டுகள்னாலும் 1 சீட்டு கம்மியா இருந்தாலும் அவங்க ஏன் ஒத்துக்கிறாங்கன்னா, சித்தாந்த ரீதியான கொள்கையின் அடிப்படையில் கூடிய கூட்டணி. ஆகையால் என்னை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா சரிவை நோக்கி வந்திருக்குது. இந்திய கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெற்று வருகிறது தான் நான் சொல்லுவேன். நிச்சயமா. அப்ப கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமான அந்த எல்பிஜி கேஸ பத்தி சொல்றேன். உஜாலா பத்தி நீங்க சொன்னீங்களா, அந்த எல்பிஜி கேஸ் 400 ரூபாய் இருக்கும் போத ஸ்மிருதி இரானியா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களா இருக்கட்டும், அந்த சிலிண்டரை வச்சுக்கிட்டு அவங்க பண்ண அட்டூழியம் இருக்குது. 400 ரூபாயில இருந்து 10 ரூபாய் 20 ரூபாய் ஏற்றுறதுக்கு இன்னைக்கு 900 ரூபாய் ஏத்திட்டாங்க. அதுல இப்ப இந்த வெளியுறவு கொள்கை அண்ணா அழகா சொன்னாரு. நேரு ஐயால இருந்து, இந்திரா காந்தி அம்மால இருந்து, ராஜீவ் காந்தில இருந்து, இன்னைக்கு எங்க மன்மோகன் சிங் காலத்து வரைக்கும் நாங்க சொல்றோமே, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை மிக அழகான நேர்த்தியான கொள்கை. அதை முற்றிலும் மாத்தி ட்ரம்ப் என்ன அவர் யாருங்க நமக்கு சொல்றது, 30 நாள் நீங்க போய் ரஷ்யால என்ன வாங்கிக்கோங்கன்ற அவர் யார் நிர்ணயிக்கிறது? இப்படி எல்லாத்தையும் நம்ம அடிபணிஞ்சு மோடி அரசாங்கம் இந்தியாவை வந்து மிக மிக மோசமாக சீர்குலைத்து இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நிச்சயமா மேடம். உங்களுடைய கருத்துக்கு நன்றி. சாதிக், உங்களுடைய ரொம்ப சுருக்கமா நிறைவான பார்வை என்ன சொல்ல? நீண்ட கால பிரதமர் 8,000 ஆண்டா 8,000 நாட்கள் 8,000 நாட்கள் இருந்தார். 8,000 நாட்கள் எவ்வளோ நாள் இருந்தார் என்றது பொருள் இல்லைங்க. மிக குறுகிய காலம் பிரதமராக இருந்தவர் சமூகநீதி காவலர் விபி சிங். அந்த குறுகிய கால பிரதமராக இருந்தவர் போட்ட ஒரு கையெழுத்து மண்டல் கமிஷன் நிறைவேற்றினார். இன்றைக்கு இந்தியாவில் 30 ஆண்டு காலமாக பிற்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் விலக்கேற்றி, இன்னைக்கு ஒவ்வொரு பிற்பட்டோருடைய குடும்பமும் விலக்கேற்றிய பிரதமராக மத்திய அரசு பணியில், மாநில அரசு பணியில், எல்லாத்துலேயும் இன்னைக்கு பிற்பட்டவர்கள் வந்து இருக்கிறாங்கன்னா அதுக்கு விதை போட்டது, சட்டம் போட்டது, நிறைவேற்றியது, ஆட்சியே பறி கொடுத்தது ஐயா விபி சிங் அவர்கள். இருந்தது 8 மாதம் தான் பிரதமர். இவர் 8,000 நாட்கள் இருந்திருக்கிறார். யார் குடும்பத்தில் விலக்கேற்றினர்? யாரை வாழ வச்சார்? எந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து போனாரா? இல்லை மாநிலங்களை வளர்ச்சிக்கு உருவாக்கினாரா? இல்லை. குறுகிய கால பிரதமராக இருந்தவர் விபி சிங் நாட்டை அடையாளப்படுத்தினார், சமூக நீதி நிலைநாட்டினார். நீண்ட கால பிரதமர் சமூக நீதிக்கு சமாதி கட்டியிருக்கிறார். அவ்வளவுதான். நிச்சயமா இந்த 8,000 நாட்கள் பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்தார் அப்படின்னா, சிந்தனை காலத்தினுடைய 8 மணி நிகழ்ச்சியை மக்கள் பார்க்கணுங்கிறதா. நிறைவான பார்வைக்கு நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.